ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுதி டிரைவிங் லைசன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்சர்லன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கல்ஃப் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான், சவுதியோட ஓல்டு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான், இல்லை யூரோப்பியன் லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான், நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து ஈஸியாக சவுதி டிரைவிங் லைசன்ஸாக மாற்றிடலாம். உங்கள் பழைய லைசன்ஸை வச்சு சவுதினா பழைய லைசன்ஸ் இருந்தால் அதை புது லைசன்ஸாக மாற்றிடலாம். இல்லைனா கல்ஃப் டிரைவிங் லைசன்ஸ் துபாய், பக்ரைன், இந்த மாதிரி கல்ஃபில் ஓமன், இந்த மாதிரி கல்ஃபில் எந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் எந்த டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான், இல்லை யூரோப்பியன் லைசன்ஸ் வெளியிடாக இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் சவுதி லைசன்ஸாக மாற்றிடலாம். அதை இந்த வீடியோவில் அதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்தால் நம்ம அங்கே போனால் மாற்றிடலாம். அதுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் அப்சரை ஓப்பன் பண்ணணும். அப்சர் உங்கள் மொபைல்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைலில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் அப்சரை லாகின் பண்ணுங்கள். லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் அக்காமா நம்பரை அப்சர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண பிறகு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டேன் ஓடிபி. ஓகே, இதுதான் ஹோம் பேஜ். இதில் எலக்ட்ரானிக் சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கு பாருங்கள். இந்த அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணணும். இங்கே தான் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம். சவுதி டிரைவிங் லைசன்ஸ்க்காண்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஓல்டு டிரைவிங் லைசன்ஸை. நம்மகிட்ட இப்போ சவுதி டிரைவிங் லைசன்ஸ் ஓல்டு லைசன்ஸ் இருக்குது. அதனால் டிராஃபிக் கிளிக் பண்ணியாச்சு. டிராஃபிக் கிளிக் பண்ண பிறகு இதில் கீழே ப்ரொசீட் டு சர்வீஸ். ஓகே, இதை கிளிக் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் புக் நியூ அப்பாயின்மெண்ட். இந்த புக் நியூ அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். புது அப்பாயின்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள் எதுக்காண்டி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஓல்டு சவுதி, அதாவது பழைய சவுதி லைசன்ஸ் இருக்குது, பழைய அக்காமாவில் இருக்க லைசன்ஸ், அதை புது லைசன்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்காண்டி இங்கே அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம். அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ்னு அப்பாயின்மெண்ட் இருக்கும். இந்த லைசன்ஸ் தான் எடுக்கணும். உங்கள்கிட்ட கல்ஃப் லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான், யூரோப்பியன் லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான், பழைய சவுதி லைசன்ஸ் இருந்தாலும் அதை புதுசாக மாற்றுறதுக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு ரீஜியன், சவுதியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரீஜன், நான் ரியாதில் இருக்கனால ரியாதை கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ரியாதை கிளிக் பண்ணாலும் ரியாதில் 4 இடத்துல இந்த டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. 4 இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். நான் செலக்ட் பண்ணுறது சுலை டிரைவிங் ஸ்கூல் அட் சுலை, இந்த 3rd. நான் சுலையில் போய் லைசன்ஸை மாற்ற போகிறேன். அதனால் சுலையை கிளிக் பண்ணியாச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, டைப் ஆஃப் லைசன்ஸ், நம்மகிட்ட என்ன லைசன்ஸ் இருக்குது, இந்த லைசன்ஸ் நம்ம மாற்ற போகிறோம். ப்ரைவேட் டிரைவிங் லைசன்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ், நம்மகிட்ட சவுதி டிரைவிங் லைசன்ஸ், அதனால் சவுதி டிரைவிங் லைசன்ஸை கிளிக் பண்ணியாச்சு. நம்மகிட்ட இன்டர்நேஷனல் இருந்தால் இன்டர்நேஷனல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வேறு லைசன்ஸ் நீங்கள் மாற்றுறீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கல்ஃபில் என்ன லைசன்ஸ் இருந்தாலும் சரி தான் இன்டர்நேஷனல் மாற்றிக்கோங்க. சவுதி லைசன்ஸ் என்ற பழைய சவுதி லைசன்ஸ் இருக்கனால நான் சவுதி லைசன்ஸை போட்டேன். அப்புறம் அந்த லைசன்ஸோட நம்பர், இப்போ நான் சவுதி டிரைவிங் லைசன்ஸில் அக்காமா நம்பர் இருக்கும், அதனால் அக்காமா நம்பர் போட்டேன். உங்கள்கிட்ட வேறு கண்ட்ரி லைசன்ஸாக இருந்தால் அதில் லைசன்ஸ் நம்பர் இருக்கும், அதை போட்டுருங்க. கீழே எக்ஸ்பைரி டேட், அந்த பழைய லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க லைசன்ஸ், பழைய லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னு பாருங்கள். அந்த எக்ஸ்பைரி டேட் போடுங்க. இது மானிட்டரி கிடையாது. உங்கள்கிட்ட அதாவது இந்த பழைய டேட்டு, அந்த டேட்டு எக்ஸ்பைரி டேட் இதில் இல்லாட்டினா விட்டுருங்க. ஓகே, இது ஃபில் பண்ணாலும் சரி தான், ஃபில் பண்ணாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால் எக்ஸ்பைரி டேட், அதனால் என்கிட்ட புது டேட்னால அந்த டேட் இருந்துச்சு, அதனால் ஃபில் பண்ணியாச்சு. அப்படி நீங்கள் ஃபில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கண்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ், இங்கே பாருங்கள் எந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, எதை மாற்ற போகிறீங்க, அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். நான் சவுதி லைசன்ஸ், பழைய சவுதி லைசன்ஸ், அதனால் சவுதி அரேபியான்னு போட்டேன். உங்கள்கிட்ட எந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் இருக்கோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் லாங்குவேஜ், சவுதி லைசன்ஸாக இருக்கனால அது அரபியில் தான் இருக்கும், அதனால் அரபின்னு கிளிக் பண்ணணும். இன்டர்நேஷனல் லைசன்ஸாக இருந்தால் இங்கிலீஷ் கிளிக் பண்ணுங்கள். அரபிக் கல்ஃப் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் அரபியில் தான் இருக்கும் லைசன்ஸ், அதனால் அரபின்னு போட்டுருங்க. போட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸோட, நம்மகிட்ட இருக்க லைசன்ஸ், பழைய லைசன்ஸோட நம்மகிட்ட என்ன லைசன்ஸ் இருக்கோ அந்த லைசன்ஸோட ஃப்ரண்ட் காப்பியும் பேக் காப்பியும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 512 KB இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்க பழைய சவுதி டிரைவிங் லைசன்ஸை நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அதை அட்டாச் பண்ணிட்டேன் நான். ஓகே, உங்கள்கிட்ட என்ன லைசன்ஸ் இருக்கோ அதையும் இதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பிடிஎஃப்பில் மாற்றி வச்சுருங்க. அதை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, அட்டாச் பண்ண பிறகு ஃப்ரண்ட் காப்பி பேக் காப்பி அட்டாச் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஓகேவான. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணுங்கள். பண்ண பிறகு பார்த்துங்க, இது நம்ம அட்டாச் பண்ண ஃபைல் 512 KB இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து
நம்ம இதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்பாயின்மெண்ட் என்றைக்கு போகிறோமோ அது அன்றைக்கி முன்னாடி நம்ம வந்து மெடிக்கல் போட்டிருக்கணும். அந்த பேமெண்ட்டு சவுதி டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்குள்ள பேமெண்ட்டும் நம்ம பே பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் செக் பண்ண பிறகு எல்லாம் ஓகேனா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு எப்போ லேட்டஸ்ட்டாக எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கோ அதை காமிப்பாங்க. ஓகே, எனக்கு வந்து 20 நாளுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதனால் எனக்கு கன்வீனியன்ட்டான எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த டேட்டில் எந்த டைமிங்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். பேக் போய் செலக்ட் பண்ண பிறகு திருப்பி பேக் போனீங்கன்னா பேக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வேறு டேட்டு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேட் டைம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 11 மணி இந்த 24 அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி இருந்தால் இருக்குது. அதனால் 27 11 மணிக்கு செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக அங்கே போகிறப்ப என்னென்ன கொண்டு போகணும் இது எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு ஓகே எல்லாம் ஓகேனா கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது கீழே, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரான்ச்சு டேட்டு டைமிங் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டு போகிறப்ப இந்த அப்பாயின்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு போகணும். உங்கள் டிரைவிங் அக்காமா காப்பி உங்களோட அக்காமா காப்பியும் பிரிண்ட் பண்ணிவிட்டு போகணும். அக்காமா காப்பி உங்கள்கிட்ட அக்காமா இருந்தால் ஒரிஜினல் அக்காமா கொண்டு போங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஒரிஜினல் அக்காமா கார்டு வராட்டினா அப்சரில் அக்காமா காப்பியை பிரிண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்சரில் டிஜிட்டல் அக்காமா இருக்கும், அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணி கொண்டு போனாங்க, அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் செலக்ட் ஆயிரும், கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. இதுதான் அப்பாயின்மெண்ட்டு QR கோடோட. இது வந்து பிரிண்ட்னு கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பிரிண்ட் கொடுத்து இதை பிரிண்ட் எடுத்து நம்ம அங்கே கொண்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் போகிறப்ப 1 ஹவருக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் டைம் 11 மணினா 10 மணிக்கு அங்கே போயிருங்க. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் போட்டுருங்க. ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் மெடிக்கல் போட்டுருணும். அப்புறம் இதோட பேமெண்ட் லைசன்ஸ் இஷ்யூ ரீப்ளேஸ்மெண்ட்னு லைசன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பேமெண்ட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் அவங்க உங்களுக்கு சவுதி டிரைவிங் லைசன்ஸு இஷ்யூ பண்ணி கார்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னோட மற்ற வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்பாயின்மெண்ட்டு தான் அப்பாயின்மெண்ட்டு. சப்போஸ் அந்த அப்பாயின்மெண்ட் உங்கள் டயத்துக்கு நீங்கள் போக முடியாதுன்னா இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி வேறு டேட்டா மாற்றிக்கலாம். அன்றைக்கி போகாட்டினா திருப்பி இதே இடத்துக்கு வந்து இந்த அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கேன்சலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.